अस्मद्गुरुभ्यो नमः अस्मत्परमगुरुभ्यो नमः अस्मत्सर्वगुरुभ्यो नमः वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तशारगुणवद्यगुणाम्बुदाग्र्यं नारायणादितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनादिगतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गषडार्यहम्यविरालब्धाहमान्तद्वयं श्रीमद्वीररोहुद्वहाद्यषडजित्पादारविन्दाश्रियम् श्रीमद्वेदवदं श्रीदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनमिदं नारायणं योहिनं श्रीरङ्गनाथषडगोपैतीन्द्रदृष्टं लक्ष्मीण्डसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराषडगोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्हभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये. இந்த 9வது பாசுரத்தினால ஒரு நாயகியை எழுப்புறா ஆண்டாள். முதல்ல பறவைகள்லாம் எழுந்துட்டுருக்குன்னு சொன்னா, கீழ்வானம் வெளுத்ததுன்னு சொன்னான். பிற்பாடு சொல்லும்போது எருமை சிறுவீடுன்னு எருமைகள்லாம் கறவைக்கு தயாராகின்றிருக்குன்னு சொன்னான். இப்படி ஒரு காரணத்தை சொல்லி விடிஞ்சதுக்கான அறிகுறிய தெரியப்படுத்தி ஒரு விசேஷமான நாயகியை எழுப்பிண்டு வரா. இன்னைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாயகி, அவளை எழுப்புறா. அவ இருக்கக்கூடியதான இடம் எப்படி இருக்கு, அவ எப்படி இருக்கா, இப்போ ஏற்பட்டதான ஒரு செல்வ சிறுமியே நீ எழுந்துக்கோ, நம்ம கண்ணனை பாடணும், கண்ணனை நினச்சிண்டு ஆடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோட இந்த 9வது பாசுரமாக இருக்கக்கூடியதான திருப்பாவையை ஆரம்பிக்கிறா ஆண்டாள். தூமணி மாடத்து சுற்றம் விளக்கரிய தூபம் கமிழத் துயிலன மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்று நாமம் பலவும் நவின்றேலோ ரம்பாவாய். தூக்கத்தில் பலவிதம் உண்டு. ஒருத்தர் எழுப்புறான்னா நல்ல தூக்கத்தில் இருந்தால் எழுப்பினது கூட தெரியாமல் தூங்கிட்டு இருப்பா. 2 தடவை கூப்பிடுவா, எழுந்துக்கலையா சரின்ட்டு கூடுவா. அப்புறம் வந்து கேட்பா, எழுப்பவே இல்லையா நீ அப்படின்பா. இல்லை நான் அவனை எழுப்பினேன், நீ கவனிக்காமல் தூங்கிட்டு இருந்த அப்படின்னு. இது ஒரு விதம். இன்னொரு விதம் தூங்குற மாதிரி நடிக்கிறது. எத்தனை பேர் எழுப்பினாலும் எத்தனை தடவை கூட்டாலும் காதில் விழலைன்னு சொல்லிடலாமோ இல்லையா, நான் நன்னா தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இவ 2வது ரகத்தை சேர்ந்தவ போல் இருக்கு. இதுக்குமே எந்த ஒரு கேள்விக்குமே பதில் இல்லாமல் படுத்துன்னு இருக்கா, தூங்கின்னு இருக்கா. இவளை எப்படியாவது எழுப்பணும், இவளுடையதான சகாயம் இந்த நோன்புக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னு ஆண்டாளுடையதான திருவுள்ளம். அதனால் இவளை எப்படி எழுப்புறான்றதை பார்க்கலாம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய மாடம், மணி மாடம், தூமணி மாடம். மாடமானது சாதாரணமாக இருக்கும்,
மணிமாடம்ன்றது மணின்னு சொன்னால் நவரத்ன கல், இப்படி நவரத்னங்கள்லாம் பதிச்சதான ஒரு மணிமாடமாக. அதுலேயும் தூமணி மாடம் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியதான ரொம்ப விலை உயர்ந்ததான ஒரு ரத்னங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியதான விசேஷமான மணிகளை பதிச்சு பண்ணியிருக்கக்கூடியதான மணிமாடம். சுற்றும் விளக்கெரிய, அதை சுற்றி அந்த ஒளியுடையதான மணிகளே பிரகாசிக்கிறது. இன்னும் விசேஷமாக இந்த தீபங்கள்லாம் ஏற்றிருக்காளாம். சுற்றும் விளக்கெரிய, 4 பக்கமும் நல்லா நெய்யை குத்தி நல்ல திரி போட்டு திட்டமாக ஏற்றி வச்சுருக்கா. இந்த தீபமானதும் பிரகாசிக்கிறது. தூபம் கமழ, தூபம் போட்டு வச்சுருக்காளாம். நல்ல வாசனையாக இருக்கணும்னு நல்ல அகில் கட்டை, புகில் கட்டை,
26/12/2024. ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அபிக்ஷணார்த்தம் கலயந்தி ஏத்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர்மயூகைஹி வாசாம் பிரவாஹைரநிவாரிதைஸ்தே மந்தாகினீம் மந்தயித்தும் க்ஷமந்தே. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நாம் ஹயக்ரீவரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோமா? அபிக்ஷணார்த்தம் கலயந்தி ஏத்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர் மயூகைஹி. அதாவது நம்ம ஹயக்ரீவரின் அந்த ஒரு நிலவை போன்ற ஒரு வெள்ளை திருமேனி என்று பார்த்தோம். அந்த நிலவை போல வெள்ளையாக அந்த நிலவை விட பல மடங்கு பிரகாசமான ஒரு திருமேனி, அவ்வளோ பல மடங்கு பிரகாசமான ஒரு சொரூபத்தோடு இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். அப்பேற்பட்ட அந்த ஒரு ஒளி பொருந்திய அந்த சொரூபத்தை நம்ம அனுபவிக்கணும் என்றால் சில நொடிகள் நம்ம அவரை தியானித்து அவரை மனதில் நிறுத்தி அவரோட படத்தை அவரோட உருவத்தை நம்ம மனதில் நிறுத்தி தியானம் செய்தாலே போதும். அதை தவிர நம்ம அவரை நேரில் சந்திக்கணும் என்று அவசியமே இல்லையாம். அந்த ஒரு சொரூபத்தை அனுபவிக்க அவரோட அந்த ஒரு சொரூபத்தை அனுபவிக்கணும் என்ற ஆசை இருக்கும் நபர்கள் சில நொடிகள் தங்களோட அனைத்து கவலைகளையும் விட்டுட்டு அனைத்து உலக பாரங்களையும் விட்டுட்டு அவரை தியானம் செய்தால் மட்டுமே போதும். அப்படி அந்த சில நொடிகள் நம்ம தியானம் செய்தோம் என்றால் அவரின் அந்த சொரூபம் நம்ம கண்ணுக்கு தெரியுமாம். அந்த ஒரு சொரூபத்தை நம்மளால் அனுபவிக்க முடியுமாம். அபிக்ஷணார்த்தம் கலயந்தி ஏத்வாம் ஆப்லாவயந்தம் விஷதைர் மயூகைஹி வாசாம் பிரவாஹைர் அனிவாரிதைஸ்தே மந்தாகினி மந்தயித்தும் க்ஷமந்தே. அப்படி அவரின் சொரூபத்தை தன்னோட கிரியவரை நோக்கி அவரையே மனதில் வைத்துக்கொண்டு யார் தியானம் செய்கிறாரோ அவருக்கு அந்த ஒரு பேச்சு திறமை என்பது பல மடங்கு கூடிவிடுமா. இப்படி பேச்சு திறமை அதிகமாகிவிட்டது என்றால் அடுத்தது ஞானமும் அவருக்கு அதிகமாகுமாம். அவரோட மெமரி பவர், அவர் ஞாபகம் வச்சுக்கிறாள் அந்த ஞாபக சக்தி, அந்த சக்தியும் அவருக்கு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அந்த ஹயக்ரீவரை நம்ம மனதில் நிறுத்தினோம் என்றால் நம்மளோட பேச்சு திறமையும் ஞானமும் அதிகரித்து விடும் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்மளால் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த சிறுவன் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மரத்துக்கிட்டேருந்து தன்னோட பொம்மைகளை வாங்கிக்கிறதுக்காக அந்த மரத்தை உபயோகப்படுத்திக்கிறான், அதை பிரயோகம் பண்ணிக்கிறான், அதை யூஸ் பண்ணிக்கிறான் என்று பார்த்துட்டு வரோம். அப்போ அந்த மரம் திருப்பி அந்த சிறுவன்கிட்ட சொல்கிறதாம், சரி என்னால் உனக்கு காசெல்லாம் தர முடியாது, நீ வேணா ஒன்று பண்ணு, என்னோட மரத்தில் இருக்கும் இந்த மரத்தில் இருக்கும் அனைத்து ஆப்பிள் பழத்தையும் நீ பறிச்சுட்டு போய் அந்த சந்தையில் போய் வித்துரு. இப்படி என்னோட பழத்தெல்லாம் நீ சந்தையில் வித்த என்றால் உனக்கு பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வைத்து நீ பொம்மை வாங்கிக்கோ. ஆனால் ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணு, என்னோட பழத்தை எல்லாத்தையுமே நான் உனக்கு தியாகம் செய்கிறேன், ஆனால் என் கூட விளையாடுவேன் என்று அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு என்று இந்த மரம் சொல்கிறதாம். கண்டிப்பாக உன் கூட விளையாட வருவேன், உன்னோட எல்லா பழத்தையும் நான் பறிச்சுக்கிறேன் என்று அனைத்து பழத்தையும் பறிச்சுண்டு சந்தையில் போய் விற்கிறானாம் அவன். அதுலேருந்து வந்த அந்த பணத்தை வைத்து அவனுக்கான பொம்மையை வாங்கிக்கிறான், அவனோட வீட்டுக்கு போகிறானாம். இந்த மரத்துக்கு ஒரு விஷயம் மட்டும் அந்த நேரத்தில் தெரியலையாம். இவன் அந்த பொம்மைகள் எல்லாம் வாங்கிட்டான்னா திருப்பி இந்த மரத்துக்கிட்ட வரமாட்டான். ஏனென்றால் அவன் வீட்டிலேயே அந்த பொம்மையை வச்சு விளையாடிக்கலாம், அவனோட நண்பர்களோட அந்த பொம்மையை வச்சு விளையாடலாம். அப்போ இந்த மரத்துக்கிட்ட விளையாடுறதுக்கு அவன் அதனாலேயே தன்னோட அனைத்து பழங்களையும் இழந்து அனைத்து பழங்களையும் தியாகம் செஞ்சுன்னா அந்த இடத்துல திருப்பியும் தனிமையிலேயே இருக்காம அந்த மரம். இந்த சிறுவன் இப்போ கொஞ்சம் வளர்ந்த இந்த சிறுவன் விளையாடுறான்னா அந்த பொம்மையை வச்சு. இப்போ இந்த இடத்துல நிறுத்தி இன்னும் காலம் மேல் நோக்கி போகிறதாம். காலம் கடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த ஒரு சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாலிபனாக வளர்ந்து கடைசியில் அந்த ஒரு திருமணம் செஞ்சுக்கிற அந்த வயசும் வர்றதாம், திருமணமும் ஆகிறதாம் இந்த சிறுவனுக்கு. இப்படி திருமணமான ஒரு இளைஞனாக வாலிபனாக மாறிய இந்த ஒரு சிறுவன் அடுத்தது திருப்பியும் அந்த மரத்துக்கிட்ட வரானாம். இந்த முறை இந்த வாலிபன் எதுக்கு இந்த மரத்துக்கிட்ட வந்தான், இப்போ அவன் அந்த மரத்துக்கிட்ட கேட்க போகிற அந்த கோரிக்கை என்ன, இந்த கதை மேலும் இப்படி நகர்றது நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நாளே சந்திப்போம். நன்றி. இருபத்தேழு 12/2024 ஸ்ரீ ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே. ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்வாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யா புலகானுபந்தம் அலக்ஷிதே க்வாபி நிரூடமூலம் அங்கேஷ்விவானந்த துமங்குரந்தம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம்: சுவாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யா புலகான பந்தம். அப்பேற்பட்ட அந்த ஹயக்ரீவனின் சொரூபத்தை பார்த்து, அவரின் அந்த ஒரு நிலவை போல, வெள்ளை நிலவை போல இருக்கும் அந்த சொரூபத்தை, அந்த ஒரு ரூபத்தை பார்த்து
நமக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் புல்லறுத்து போறது, மெய்சிலுத்து போறது என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். இப்படி அந்த பக்தர்களுக்கு ஒரு மெய்சிலுப்பையும் அதே நேரத்தில் மனதில் ஒரு ஆனந்தத்தையும் அளிக்கிறதாம் அந்த ஹயக்ரீவனின் ஸ்வரூபம். சுவாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யா புலகானுபந்தம் அலக்ஷிதே குவாபி நிரூடமூலம் அங்கேஷ்விவானந்த துமங்குரந்தம். இப்படி ஒரு ஆனந்தத்தால் நம்ம மனதை நிரப்பி நம்மளோட ஞானத்தை விரிய செய்கிறாராம் நம்மளோட ஹயக்ரீவர். அதனால் ஞானமே சுரூபமான ஹயக்ரீவர், அவரை கண்டால் ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு வர்றது. அதனால்தான் அவருக்கு ஞானானந்த ஸ்வரூபம் என்று நம்ம பார்த்தோம். ஞானானந்தமயம் ஞானத்தை அந்த ஞானத்தை அகலப்படுத்துவதற்காக, அந்த ஞானத்தை அதிகரிக்கிறதுக்காக அருள் புரிகிறாராம் நம்மளோட ஹயக்ரீவர். அதே நேரத்தில் ஆனந்தத்தையும் நம்மளுக்கு அருளாக தராராம், அருள் புரிகிறாராம் நம்மளோட ஹயக்ரீவர். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு வாலிபனாக வளர்ந்த இந்த ஒரு சிறுவன் திருப்பியும் அந்த மரத்துக்கிட்ட வரானா. அந்த மரத்துக்கிட்ட இப்ப அந்த மரம் அவனை பார்த்து கேட்கறதான், சரி இப்போதான் நீ ஸ்கூல் முடிச்சிட்டல, இன்னும் பள்ளிக்கு போயிட்டு இருந்த, படிச்சுட்டு இருந்த, ஓகே நீ விளையாட வர மாட்ட புரிஞ்சுட்டு, இப்போதான் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு திருமணமே ஆயிடுத்து, உனக்கு இப்பயாவது விளையாடவாயேன் என்று கேட்கறதாம் அந்த மரம். இல்லை இப்பயும் எனக்கு குடும்பத்துக்காக நிறைய கடமைகள் இருக்கு பண்றதுக்கு, நான் என்னோட குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் அந்த ஒரு வாலிபன். அப்ப அந்த மரம் கேட்கறதாம், சரி அந்த வீடை நான் கட்டுறதுக்கு நான் உதவி செய்தா நீ என் கூட விளையாடுவியா என்று கேட்கறதாம் அந்த மரம். அப்ப அந்த வாலிபன் ஆச்சரியமா பார்த்து கேட்கிறானாம், நான் வீடு கட்டுறதுக்கு நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் என்று கேட்கும்போது அந்த மரம் சொன்னதாம், என்னோட எல்லா இந்த கிளைகள், என்னோட எல்லா கிளைகள் தண்டுகள் எல்லாத்தையும் உடைச்சு நான் வந்துட்டு தரேன், இது எல்லாத்தையும் வச்சு நீ வீடு கட்டிக்கோ, ஆனால் என் கூட விளையாட மட்டும் வா என்று அந்த மரம் கேட்கறதாம். அப்ப அந்த சிறுவன் சரி நான் வருவேன் என்று சொல்லி பின்னாடி திரும்பி சிரிக்க ஆரம்பிக்கிறானாம். என்ன இந்த